விதிமுறை கண்ட கண்ணுப்புகெல்லாம் இனி நடந்திடுமா வன்முறை இல்லை விதிமுறை இந்த மனித பிறவி ஒரு நடப்பினமா வன்முறை இல்லை விதிமுறை கண்ட கண்ணுப்புகெல்லாம் இனி நடந்திடுமா. ஹலோ சொல்டா. அண்ணே அவங்களுக்கு காணோண்ணே. டேய் கடைச்சானா பிடிச்சிரு தெரியுமா, தூக்கிட்டு வந்துரு. அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. டேய் நம்ம மானமே அங்கே அடங்கியிருக்கு சொல்லிட்டேன், ஒழுங்கா தூக்கிடு. கடைச்சானா தூக்கிடு. ஓகேயா? ஓகே சாப். Lord, you got my boy locked up in a prison cell. He begged for his life, now you're holding his soul to sell. He's cold as hell, you kept us here and cast a spell. I've been quiet for so long, but it's time to ring the bell. We weren't born as a sinner, we just followed your scripts and walked the straight. Hope not to be scorned and try to be a winner, but you keep pulling us back. The hands of God soaked in blood and wrath. I plead to you to lead the right path. You blind the sun and left the moon stalking me. I can spot the key, I try to talk, but you keep walking on me. Flip the pages and books and try to look for the answer. Shift the lies back to God, but the truth is killing like cancer. But my strange try to think the best way out. Past days out, the best days out, while you keep yourself in the clouds. I pass my motions, but still for all this that I ran to. Guess my time's up, I'm coming right back to you. சொல்டா. கொண்டாரு. இப்ப சொல்லு. என்னது? அவங்க தானே இருக்கான். அங்கேயா? என்ன சொல்லுங்க, நான் கோபால தூக்கிட்டா. ஓகே பிரச்சனை அங்கே வெயிட் பண்ணி நான் 10 நிமிஷத்துல அங்க வரேன். ஓகேயா? ரிலாக்ஸ் பண்ணு அங்கேயே இரு. புடிச்சு வச்சிருக்கேமா? சீக்கிரம். ஓகே சாப். ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? என்னடா ஒரு பிரச்சனைடா, காப்பாத்துடா. என்னடா பிரச்சனை? ஒரு 4-5 பேர் என்னை அடிக்க துரத்துறாங்களா? அந்த ரஹீம் காப்பாடு, அங்கே இருக்கேன்டா. அங்கே இரு, நான் காப்பாற்றிட்டு வரேன். மலரின் வாசம் நான் கண்டதில்லை, காணும் என்ற மலருக்கு மீது வாசம் இல்லையே. சிறையின் வாசம் நான் கண்டதில்லை, இன்று சிறை என் வீட்டு வாசலானதே. செய்யாத குற்றம் ஒன்று சுமத்திய பலி 100 கொண்டு ஆசை வேறு என் நிலைமையை பாரு. நடந்த குற்றம் ஒன்று, அந்த நாத்திகன் யாரு? ஏன் எனக்கு இந்த சிறை வரலாறு? குற்றவாளி யார் சொல்லி என்னை படைத்தவனே? செய்த தவறு யாரு சொல்லி என்னை அழிப்பவனே? தேயானவனே, உனக்கு பார்வை இல்லையா? உயிரோடு இருக்கும் எனக்கு கருமாதியா? வெளியே சுவாசிக்கும் சுவாசிப்பு, உள்ள சுவாசிக்க முடியல. வெளியே வாசிக்கும் வாசிப்பு, உள்ள வாசிக்க முடியல. ஏன் முடியல? என் நண்பன் ோடங்கள்ல ஏற்று கொள்ள முடியல. எனக்கு புரியல, உனக்கு மோசம் செய்ய ஒரு நாளும் நினைத்ததில்ல. இது ஏன் உனக்கு புரியல? மலரின் வாசம் நான் கண்டதில்லை, காணும் எந்த மலருக்கு
சிறையின் வாசம் நான் கண்டதில்லை இன்று சிறை எங்கே வீட்டு வாசலானது. Dear Lord, you got my boy locked up in a prison cell. He begged for his life, now you're holding his soul to sell. He's cold as hell, you kept us here and cast a spell. I've been quiet for so long, but it's time to ring the bell. We weren't born as a sinner, we just followed your scripts and walked the street. Hope not to be scorned and try to be a winner, but you keep pulling us back. The hands of God soaked in blood and wrath. I plead to you to lead the right path. You blind the sun and left the moon stalking me. I can spot the key, I try to talk, but you keep walking on me. Flip the pages and books and try to look for the answer. Ship the lies back to God, but the truth is killing like cancer. My mind strange, try to think the best way out. Past days out, the best days out, while you keep yourself in the clouds. I pass my motions, but still for all this that I rap to. Guess my time's up, I'm coming right back to you. மலரின் வாசம் நான் கண்டதில்லை காலம் எந்த மலருக்கு நீர் வாசம் இல்லையே. சிறையின் வாசம் நான் கண்டதில்லை இன்று சிறை எங்கே. சொல்றான் அவனுக்கு என்னடா பிரச்சனை சொல்கிறான்டா ஆனால் கோச்சிக்காதடா. சொல்லு. இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு ஓடியாந்துட்டேன்டா. அதனால தான் அவங்க அண்ணக்காரன் நீ அடிக்க தேடிக்கிட்டு இருக்காங்க. சா நீ தாண்டா எப்படி இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ்டா. என்னது ஐயா ராசா இறங்குவா உள்ளே இரு நான் பேசிட்டு வந்துடுறேன். அதான் சொல்லிட்டேன் தானே வா வா உங்க கொஞ்சம் பேசு. பாரு மச்சான், இந்த வேலைக்கெல்லாம் என்னை கூப்பிடாத, இந்த விளையாட்டுலாம் நான் வர மாட்டேன். பொம்பளை பிள்ளை விஷயத்துக்குலாம் என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. உன்னை நம்பி தான்டா நான். என்னை நம்ப உடனே யாரும் வர சொல்லுது? பொம்பளை பிள்ளைடா. அதுக்கு அந்த பிள்ளை என்னை நம்பி வந்துருச்சுடா. நான் உன்னை நம்பி தான்டா வந்தேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு வச்சுக்கேன், எனக்கு யாரும் இருக்காம இல்லாம போயிடுவாங்க. நான் உன்னை ஏத்த நேரத்துல விட்டுறேன், வழி பார்த்துட்டு போயிரு. இப்படி பேசுறதுக்காகடா அங்கேயிருந்து என்னை காப்பாற்றி கூட்டிட்டு இருந்தேன். நான் வேற என்ன பண்ண நினைச்சேன்டா, பொம்பளை பிள்ளையை விட்டு இந்த பொம்பளை பிள்ளை பிரச்சனை என்னையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்டா ஏதாவது உனக்கு ஒன்று ஏதாச்சும் பிரச்சனை நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண. இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் நான் உனையும் தேட்டு வர மாட்டேன்டா. இனிமேலாம் பேசுகிறேன், நீலாம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டாடா. ஃப்ரெண்டுடா, ஃப்ரெண்டு தான், மாமா இல்லை. மாமா தான் நீ ஏதாவது கூட்டு வரதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். லவ் பண்ணுறேன்னா தப்பாடா? லவ் பண்ணுறலாம் தப்பு இல்லை, இந்த மாதிரி கூட்டு ஓடி வந்து நிற்கிற பத்தியா, இதான்டா தப்பு. நம்மளோட லவ் பண்ணி தொலைச்சிட்டேன்டா, அப்புறம் என்னடா செய்ய சொல்கிறேன்? எனக்காக உயிரே விடுது, அதுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனாடா? என்னையே தான் நம்பின்னு வந்துருச்சு, எனக்காக உயிரே விட்டுருக்கு, எனக்காக மருந்து கூட குடிச்சிருக்கு. இப்போ என்ன விட்டுட்டு போகிறேன்னா, இல்லை பரவாயில்ல ஃப்ரெண்டுலியாக தான் பழகணும்ன்ட்டு போக சொல்கிறியா? அப்படியே நான் போய் அவங்க அம்மா கிட்ட அவங்க அப்பா கிட்ட பேசினாலும் அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டுறாங்க. எங்கள் வீட்டில் போனானா உனக்கு காலேஜுக்கு அனுப்பி விட்டா போய் லவ்வுக்கு அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்னை என்னடா செய்ய சொல்கிறேன்? அதுக்கிட்ட போய் பேசினாலும் நீங்கள் இல்லைன்னா நான் வாழ மாட்டேன், உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுலேயும் பிரச்சனை, படிப்பு மேலேயே என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. எப்படிடா நான் இதில் இருக்க முடியும்? அதான்ட்ட முடிவாக எடுத்து நான் கூட்டிகிட்டு ஓடியாந்துட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன செய்யறது எனக்கே தெரியல. உன்னைய நம்பி வந்தால் நீ இந்தமாரி சேர்த்துற. எனக்கே தெரியலடா, நானும் என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல. இப்போ சின்னாங்க சொல்கிறேன், நான் கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுருன்னு. அது பசங்க அவனுக்கு கையில் நான் வெட்டு வாங்கியே செத்துருப்பேனே. சாவுறதுக்காக எத்தனை நாளும் நான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த பிள்ளை கூட. நான் பேசுனதுலாம் அந்த பிள்ளைங்க என் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிருந்தேன். அது நம்பிக்கை வச்சு தான் என் கூட வந்துச்சு. அவங்க அப்பா அம்மாலாம் விட்டுட்டு தானே வந்துச்சு. அதேமாரி தான் நானும் அவங்க அப்பா அம்மாலாம் விட்டுட்டு தானே வந்தோம். இப்போதைக்கு என் கையில் எதுவுமே இல்லைடா. காடி இல்லை, ஒன்றும் இல்லை, கையில் காசு இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் வந்துட்டேன் நம்பி. ஆனால் உன்னை நம்பி தான் வந்தேன். நீ எதுன்னு தான் இந்தமாரி காலை வரி விடுவேன்னு எனக்கு எதா தெரியும். இதெல்லாம் இல்லைடா, முடிவாக என்னடா சொல்கிறேன்னு சொல்லிட்டுதான். அப்படி முடியலன்னு நான் பாட்டுக்கு
என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல. ஆண்டு விட்டோம் அப்படின்னு நான் பாட்டு போயிடுறேன். இவ்வளோ பேசுறியா? உனக்கு என்ன வேலை இருக்கா? இல்லை வேலை இல்லை, இன்னும் 4 மாதத்துல எனக்கு படிப்பு முடிஞ்சிருக்குறா. நான் அதை விட இப்போ ஓட்டு போய் கல்யாணம் பண்ணிடுவேன். பண்ணிட்டு எங்க இருப்ப? வீடு இருக்கா உனக்கு? வேலையெல்லாம் எப்படா வச்சு காப்பாற்ற போறாத? பார்ட் டைமா எங்கேயாச்சும் வேலை கிடைக்கும் தேடுவேன்டா. அப்ப படிப்பு என்ன பண்ணுவேன்? பார்ட் டைம் போயிட்டுனா படிப்புக்கு என்ன பண்ணுவேன்? இதே நம்பியை வந்துட்டு படிப்பு என்னடா இருக்கு? படிப்பை தூக்கி போட்டு போக வேண்டியதான். படிப்பு தூக்கி போட்டேன்னா எங்க வேலை செய்வ? ஏன்டா ஊர்ல நாட்டுல கிடைக்காத வேலையாட எனக்கு கிடைக்க போயிட போதே. எனக்கு எதுவும் ரோடு பொறுக்கிறதோ ஏதோ லோரி கிளீன் போறதோ அதாச்சும் நான் பொழைச்சி 4 நாள் கஞ்சாச்சும் ஊற்றுவான்டா. அதுக்கு ரோடு படிச்சு வீடு வாங்கிடுவியா? கேட்கறதுக்கு ரோடு படிக்க வீடு வாங்கிடுவியா? ஏன்டா பிச்சை எடுத்து ஒருத்தர் சாப்பாடுக்கு என்ன பண்ணுவேன்? வீடுனா சும்மாவா? ரெண்டல் கட்டணும், பில்லு எல்லாம் கட்டணும். என்ன பண்ணுவேன்? சட்டை வாங்குறதுக்கு காசு இருக்கு உனக்கு? இப்ப போய் சாப்பிட்றதுக்கு உனக்கு காசு இருக்கா? பேசுறா, இப்ப பேசு. என்ன பண்ணுவ? எல்லாம் இதுல தூக்கி போட்டு வந்துட்டாராம் எல்லாத்தையும். இதான் உயிருன்னு இப்ப பேசுறா. ரொம்ப பேசுன பதில் சொல்றா. இவ்வளோ பேசுறியா? அந்த பிள்ளை குடும்பத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? உங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இவ்வளோ கதை பார்த்துருப்போம். எத்தனை பேர் தூக்க மாட்டிருப்பாங்க. எவனை பத்தியும் கவலை இல்லை உனக்கு. உன் லவ் தான் உனக்கு முக்கியம். அந்த பிள்ளை குடும்பத்தோடு உன் குடும்பத்தை பத்தி யோசிச்சு பார்த்தியா? உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு தானே? அந்த தங்கச்சி இது மாதிரி பண்ணிதான் நீ கத்தியத்துக்கு வெட்டு போயிருக்க மாட்டா? உனெல்லாம் அவனுக்கு வெட்டி சாவடிச்சிருக்கா. அப்படியே விட்டுருக்கணும். உனைய அறிவுல உனக்கு நீ பண்ற தப்பு உன் குடும்பம் கஷ்டப்படணும். அந்த பிள்ளை உங்களோட கடைசி கொடுக்கணும். உனக்கு என்னடா நிச்சயம்? நீ கஷ்டப்படுறா அதை உங்களோட சேர்ந்து கடைசி கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறியா? நான் அந்த பிள்ளை நீ மண்டைக்கிட்டே போட்டேன்னு வச்சுக்கேன். அந்த பிள்ளை யாரா வச்சு பார்த்துட்டு போறா? அது அவங்க வீட்டுக்கு போனா சேர்த்துக்குவாங்களா? உன் தங்கச்சி அப்படி பண்ண வந்து திருப்பி வீட்டுக்கு வந்தா நீ சேர்த்துக்குவியா? இல்ல யோசிடா. உனக்கு பிள்ளைங்க பண்ண அதுங்கிட்ட சந்தோஷமா சொல்லுவியா ஓடி போய் கல்யாணம் பண்ணேன்னு? அதுக்குள்ள அதே படிச்சா உனக்கு எப்படி இருக்கும்? ஏன்டா யோசிக்க மாட்டேற? கடைசியில் உனக்கு ஏதாவது ஆகனா கடைசியில் உங்க அப்பா அம்மா தான் அவங்க கூட இருப்பாங்க. நல்லா யோசிச்சு முடிவாடு. தப்பா நீ முடிவு அவசரப்பட்டு எடுத்துடாத. உன் செல்ஃப் நீ யாரும் ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் யோசிச்சு முடிவாடு. அவசரப்பட்டு ஏதோ பண்ணிடாது. புரிஞ்சுக்கடா. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இது உனக்கு மட்டும் இல்ல, இந்த தப்பு பண்ற எல்லாருக்குமே